வியாழக்கிழமை முத்தம்பாளையத்தில் போடுவாங்க. அதெல்லாம் கூறுலாம் வாங்கிக்கலாம். நீங்கள் கூறு 10 ரூபான்னு சொல்லி பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வாங்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை தூரமாக இருக்கீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம். அதிலேருந்து பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே விற்பாங்க. ஏன்னா அமௌண்ட் கட்டணும். இந்த ஒரு நாளைக்கு 400 ரூபான்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்கனைஸும் பண்ணியிருக்காங்க. நல்லா மைக்கெலாம் கட்டி ஆல்சோ லைட்னிங் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஹாய் எவ்ரிவன், வாங்க இன்னைக்கு தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கு போகலாம். வியாழக்கிழமை முத்தம்பாளையத்தில் போடுவாங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கோயிலுக்கிட்ட போட்டுருந்தாங்க. அப்புறம் அங்கே ரோடு ஃபுல்லாக ஜாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பஸ்காரங்களாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த புறம்போக்கு இடத்துல வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும்போது கடைக்காரங்களுக்குலாம் ஃப்ரீ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 400 ரூபா வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 400 ரூபா, மாதத்துக்கு 400 ரூபா நினச்சிட்டு இருந்தோம். அங்கே தெரிஞ்ச கடைக்காரங்கிட்ட கேட்குறேன், அவங்க 400 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி கடைகளும் இருக்குது. அப்புறம் சாப்பாடு கடை இருக்குது, டீ கடை இருக்குது. பக்கத்தில் சூர்யா பேக்கரிலேருந்து லைட்லாம் எடுத்திருக்காங்க, கரண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய், காய்கறி எல்லாமே கிடைக்கும். ஏன்னா பக்கத்து தோட்டத்துலேருந்து எல்லாமே கொண்டு வராங்க. ஆல்சோ தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அதே ரேட் தான் இங்கேயும் போடுறாங்க. 25 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது ரேட்டும். ஆல்சோ கூட்டமும் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு போனீங்கன்னா கூட்டம் இருக்காது. அதே நீங்கள் 6 மணி 7 மணிக்கெலாம் போயிட்டீங்கன்னா செம்ம கூட்டம் வரும். ஏன்னா கம்பெனி முடிஞ்சது எல்லோரும் இங்கே இருந்தால் வாங்கக்க வருவாங்க. நீங்கள் ஒரு டைம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்தீங்கன்னா போதும், வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு இங்கே காய்கறி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆல்சோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் விற்பாங்க வாரம். ஆல்சோ தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் தக்காளி கொஞ்சம் காய்கறிகள் அதெல்லாம் வாங்கினோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இன்னுமே வந்து இருக்குது. ஆல்சோ உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது முத்தம்பாளையத்தில். அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா போதும். கோயில் வழி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே இந்த மார்க்கெட் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் காய்கறி வாங்கிக்கலாம். நேர்லேயே பார்த்தீங்கன்னா 100 கடைங்க இருக்குது. இங்கே செருப்பு கடையிலேருந்து பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே விற்பாங்க. முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி கடை அதுதான் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழாளுங்க பார்த்தீங்கன்னா நேரத்துலேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக வருவாங்க 6 மணிக்கு மேலே. ஸோ நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா கூட்டமே இல்லாமல் நீங்கள் நீட்டாக வாங்கிட்டு வர முடியும். இன்னும் காய்கறி கடைங்க நிறைய இது வரல. 6 மணிக்கு அப்போ வந்து நிறைய காய்கறி வருவாங்க கடைங்களும். பாருங்கள், இன்னுமே பார்த்தீங்கன்னா இடம் காலியாக தான் இருக்குது. அதுவே நீங்கள் முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா சப்போஸ் புதுசாக கடை போடுறவங்களுக்கும் இங்கே வந்து போடுறதுக்கு வழி விடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா அமௌண்ட் கட்டணும். இந்த ஒரு நாளைக்கு 400 ரூபான்னு சொல்லிட்டு அது வந்து கட்சிக்காரங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே அளவுக்கு அவங்களும் ஆர்கனைஸும் பண்ணியிருக்காங்க. நல்லா மைக்கெலாம் கட்டி ஆல்சோ லைட்னிங் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க எதுக்காக போடுறாங்கன்னா கரண்ட் செலவு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த 400 ரூபா வாங்குறாங்களாமா. ஆல்சோ ஜேசிபி விட்டு நிறைய இருக்காங்க. இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சம வழியாக பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து வாழைப்பழம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க டேரெக்டாக. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பே பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வெளியே கிலோ வாங்கினீங்கன்னாவே 40 ரூபா வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஸோ கேரட்டு, பீன்ஸு எல்லாமே ரேட்டு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் பீன்ஸ் ரேட்டு மட்டும் கிலோ 160 ரூபா தான் அவங்களே வாங்குறாங்களாம். ஸோ அது மட்டும் அவங்க ரேட் கம்மி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் கடை அதெல்லாம் குட்டி பக்கத்துலேயே இருந்துச்சு. முக்கியமாக இந்த பேக்கரியில் இருக்கவங்களுக்குலாம் செம்ம லாபம் வரும். ஏன்னா டீயே பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய பேர் குடிக்க போகிறாங்க. இப்போ நம்ம வாய்க்காலுக்கு இந்த பக்கம் சைடு வந்திருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மின்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டதுக்கு இவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டேறாங்க, நம்ம வெளியே ஆளுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எங்ககிட்ட சொன்னவங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி காய்கறி வாங்குறதுனால அவங்க ரேட் சொல்லிட்டாங்க, இந்த அளவுக்கு பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நேரில் போய் கேட்டோம்னா அவ்வளோலாம் வாங்கலை அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாழை மரத்து இது அதெல்லாம் வந்து விற்றுட்டு இருக்காங்க பாருங்கள். இன்னுமே கடைங்க சில இதெல்லாம் வரல, ஏன்னா ரேட் அதிகமாக இருக்காங்க அடிக்கி. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காய்கறி கடை தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அங்கே நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஒரு பிளாஸ்டிக் கடை அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் வாங்குறத விட உழவர் சந்தையில் போய் வாங்கினீங்கன்னா இன்னுமே ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஈவினிங் வந்து வாங்க முடியும். ஆனால் உழவர் சந்தையில் நீங்கள் நேரத்துலேயே போய் வாங்குற மாதிரி இருக்கும். 4 மணிக்கெலாம் எழுந்து போனீங்கன்னா தான் அவ்வளோ வாங்க முடியும். ஆனால் இங்கே இதுக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட மார்க்கெட் போகிறக்கும் இங்கே இந்த மார்க்கெட் வர்றது சேம் ரேட் தான். ஸோ இங்கே நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். சப்போஸ் வீடுக்கு பக்கத்துலேயே இருக்குது, முத்தரமயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்னு இங்கே வந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா பிகாஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே இவங்களும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, அவங்க சொந்த தோட்டத்துலேருந்தே. ஸோ காய்கறி அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தர் தான் இருக்கும். அதுவும் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூறு 10 ரூபா தானே வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் அதிகமாக இருக்குது அந்த கூறில். இன்னுமே பார்த்தீங்கன்னா கடைங்களாம் சில பேர் போட்டு தான் இருக்காங்க. அப்போ சில பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா காய்களையும் சேர்த்து வச்சு கிலோ 40 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அதில் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கூட வாங்கிக்கலாம்.
அப்புறம் பார்த்துட்டு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம கிளம்புற இடத்துல வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் காய்கறி கடைங்களாம் இன்னும் புதுசாக போட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தானிய வகைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா இந்த கத்தி இரும்பு பொருள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சைடில் முன்னே மெயின் ரோட்லேயே போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். அதில் ரேட்டும் கம்மி தான். அது போக கரும்பு ஜூஸ் கடையும் இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நெல்லிக்காய் பங்கிறது அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் வாங்கிக்க முடியும் டே டு டே யூஸ்க்கு. அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரோட்டு சைட்லேயும் விற்றுட்ருப்பாங்க. அதெல்லாம் கூறுலாம் வாங்கிக்கலாம். நீங்கள் கூறு 10 ரூபான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சைடில் நடந்தவங்கன்னா இந்த உப்பு கடை விற்கும். அதில் தேங்காய் உப்பு பார்த்திங்கன்னா 20 ரூபா. அதே நீங்கள் பருப்பு உப்புனா 15 ரூபா. அதுக்கப்புறம் கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 70 கடை வந்துருச்சு. பாருங்கள் சைடு வியூ, இதுதான் ஓவரால் வியூ. ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வாங்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை தூரமாக இருக்கீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம். இங்கேனா என்ன தேர்ஸ்டே மட்டும்தான் வரும். ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி நீங்கள் வந்து பாருங்கள், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான எல்லா காய்கறியும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே ரேட்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் 8 தரோம். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்தளவுக்கு ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.